ரொம்ப கான்ட்ரோவர்சியலான ஸ்டேட்மெண்ட் ரஜினி சொல்லியிருக்காரு, மற்ற எதிர்கட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க, வேற நடிகர்கள்லாம் நிறைய பேர் திமுக முத்திரை குத்தியே தெளிவா இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் அங்கெல்லாம் இல்லாம கமல் 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 அடுத்தடுத்து சண்டியர் விஸ்வரூபம் மாத்தி வரும்போது துரத்தி அடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணணும், ஆமா அப்படின்னு வந்து இது பண்ணேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நீங்க பாக்கலையா என்ன நடந்ததுன்னு. நான் இன்னைக்கு கேட்கிறேன், விஸ்வரூபத்தும் போது குண்டு வெடிப்பெல்லாம் நடந்ததா சொன்னாங்கல்ல, அது நிஜமாவே இஸ்லாமியர்கள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? பிளான்டடா அப்ப அது நான் என்ன இது எப்படி நான் சொல்ல முடியாத? இப்ப சொன்னா அதுக்கு உடனே என்ன கைது பண்ணணும்பாங்க. பட் நான் என்ன சந்தேகம் தான் பட முடியும். அரசாங்கத்தை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட விஷயமா இருக்குமா, இல்லாட்டி அரசாங்கமே செஞ்ச விஷயமா இருக்குமா எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பா அது இல்லைன்னு நான் போய் எனக்கு தெரியும் அவங்கெல்லாம் யாரு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. எதுக்கு அப்படி பண்றீங்கன்னு கேட்டா இல்லைன்னு சொல்லி அவங்களே வந்து என்கிட்ட பேசிட்டு போறாங்க. அதுல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சஸ்பெக்ட் இருக்கு? ஸ்ட்ராங்கா சஸ்பெஷன் இல்ல. சஸ்பெஷன் இல்லாம இவ்வளவு கோவம் வராதுங்க. என்னத்துக்கு நான் என்ன வந்து திடீர்னு ஏதோ பாவிச்சுக்கிட்டேன் நான் பெரிய ஆளுன்னு. அது வேக்யூம்ல தான் வரணுங்கிறது இல்லையே. நான் இன்னொன்னு சொல்றேங்க. நடு இரவுல வந்து ஒரு முதியவர், அவர் எக்ஸ் சிஎம்மா இருக்கலாம், சிஎம்மா இருக்கலாம், அரெஸ்ட் பண்றாங்க. முதல் குரல் என்னதான் இல்லையா பாருங்க நீங்க. அது என்ன நீங்க அவருக்கு மாத்திரம் கொடுத்தீங்கன்னா எனக்கு பிடிக்குங்க, அவர் டயலாக் எல்லாம் பேசித்தான் நான் வந்திருக்கேன். அதே மாதிரி ஜெயலலிதா அரெஸ்ட் ஆன போது குரல் கொடுத்தாரா? நான் போயிருக்கேன், பார்த்திருக்கோம். நாங்க கூட ஒரு முதியவர் கைது செய்யப்பட்ட போது முதல் குரல் கொடுத்தது திரு கமலஹாசன். அதே மாதிரி ஒரு பெண்மணி கைது செய்யப்பட்ட போது முதல் குரல் கொடுத்தது கமலஹாசனா? இவங்களை கைது பண்ணதை கட்டி குண்டு கட்ட தூக்கிட்டு வந்தாங்களா? இல்ல, அந்த காட்சியில பார்த்த யாருக்குமே ஒரு பெரிய வேதனை. எனக்கு வேதனை. அது அந்த வேதனைக்கான பிரதிபலிப்பு நான் சொல்றேன். நான் ஒருவேளை கலைஞர் ஆட்சியில் அந்த மாதிரி ஒரு கொடுமை உங்களுக்கு நிகழ்ந்திருந்தா கண்டிப்பா குரல் வந்திருக்கும். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே சொல்லுவாங்க.